கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சென்ற முறை இஸ்ரவேலர் ஜனங்கள், அதாவது ஞான போஜனத்தை உண்டவர்கள், ஞான பானத்தை குடித்தவர்கள், ஆனாலும் ஆண்டவர் அவர்களிடத்திலே அநேகம் பேரிடத்திலே பிரியமாய் இருந்ததில்லை என்று ஏன் என்பதை குறித்து பார்த்தோம். காரணம், அவர்களுடைய முக்கியமான பிரச்சனை இச்சை அடக்கம் இல்லாமை. உலகத்தின் மேல் உள்ள கவர்ச்சியை விரும்பினார்கள். மட்டுமல்ல, அவர்களால் பாடு சகிக்க முடியவில்லை. ஆண்டவர் கொடுத்தவைகளின் மேல் திருப்தி இல்லாமல் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களை வனாந்தரத்திலே அழித்ததாக நமக்கு பார்த்திருப்போம். சரி, இவர்கள் இச்சைப்படுகிறார்கள் அல்லது முறுமுறுக்கிறார்கள். இதனுடைய அடிப்படை பிரச்சனை என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்றால், அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை. இதைத்தான் யூதா புஸ்தகத்தில் கூட நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார் என்று சொல்லி யூதா புஸ்தகத்திலே யூதா அவ்விதமாக எழுதியிருப்பார். அன்புக்குரியவர்களே, யூதா 5ஆம் வசனத்திலே யூதா இதை குறித்து எழுதியிருக்கிறார். இதில் நாம் தெரிவது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது அது கூடாத காரியம். விசுவாசம் தான் நாம் ரட்சிக்கப்படுவதனுடைய அடிப்படை. ரட்சிக்கப்படுகிற மக்களிடத்திலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் தேவனை விசுவாசிப்பதாக நாம் கண்டாலும் அது அவர்கள் ஒரு முழுமையான விசுவாசம் அல்ல. அவர்கள் குறிப்பிட்ட காரியங்களுக்காக, ஒரு சுய லாபத்திற்காக அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் நினைத்த காரியம் நடக்காத போது இதை காட்டிலும் எகிப்தே பரவாயில்லை, அங்கு எகிப்து என்கின்ற அடிப்படையில் அவர்கள் போனார்கள் என்கிற காரியங்களை எல்லாம் பார்த்தோம். தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு காரணம் விசுவாசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். விசுவாசம் நாம் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே கூட முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க இருக்கிறோம். திருவிருந்து, கர்த்தருடைய பந்தி அல்லது ராப்போஜனம் என்று பலவிதமான பெயர்களில் பயன்படுத்தப்படுகிற அந்த திருவிருந்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். இந்த திருவிருந்து குறித்த சர்ச்சை கொரிந்து சபையிலே அதிகமாக காணப்பட்டது. கொரிந்து சபையிலே காணப்பட்ட அந்த சர்ச்சையை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதும் போது, அது இன்றைக்கு கூட அநேக சபைகளில் இந்த வசனத்தை பயன்படுத்துவார்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதனால் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற இந்த வசனத்தை கூட இன்றைக்கு பரவலாக திருச்சபைகளில் பயன்படுத்துவார்கள். அதாவது, நீங்கள் உங்களை பார்த்து எல்லாரும் இதிலே கலந்து கொள்ளக்கூடாது, மீறி எல்லாரும் இதிலே கலந்து கொண்டால் உங்களுக்கு வியாதி வர வாய்ப்பு உண்டு, உங்களுக்கு மரணம் வர வாய்ப்பு உண்டு, தண்டனை வர வாய்ப்பு உண்டு என்று சொல்லியெல்லாம் பேசுவார்கள். உண்மையிலே இந்த வசனத்தை பவுல் எந்த கான்டெக்ட்ல, எந்த சூழமையிலே சொல்கிறார் என்கிறதை குறித்தெல்லாம் பார்க்க இருக்கிறோம். முன்பாக இந்த திருவிருந்து என்று சொல்லப்படுகிற இந்த காரியம், கர்த்தருடைய பந்தி என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தை குறித்து சில மூட நம்பிக்கைகள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடத்தில் காணப்படுகிறது. குறிப்பாக இந்த அப்பமும் ரசமும் சாப்பிடும் போது அந்த அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சரீரமாகவே மாறிவிடுகிறது. அந்த அப்பத்தை அந்த ஃபாதர் அல்லது பாஸ்டர் யாரை ஜெபிக்கும் போது அந்த அப்பம் நிஜமாகவே ஒரு மாமிச துண்டாக மாறிவிடுகிறது என்று சொல்ல நம்புகிறார்கள். அந்த திராட்சை ரசம் உண்மையாகவே ரத்தமாக மாறிவிடுகிறது என்று சொல்லி நம்புகிறோம். ஆகவே நாம் அதை சாப்பிடும்போது நாம் எதை உண்மையாகவே இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தை சாப்பிடுகிறோம், உண்மையாகவே அவருடைய ரத்தத்தை குடிக்கிறோம் என்று சொல்லி நம்பி விடுகிறார்கள். ஆகையால் இந்த இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை சாப்பிடுவது அல்லது இந்த இரத்தத்தை குடிப்பது என்று அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அது ஒரு அடையாளமாக அல்ல. இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் அடையாளமாக அப்பமும் ரசமும் என்றல்ல, மாறாக உண்மையாகவே இந்த அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாகவும் இரத்தமாகவும் மாறிவிடுகிறது என்று சொல்லி நம்புகிறார்கள். அவர்கள் அதற்கு காரணம், யோவான் 6ஆம் அதிகாரத்திலே உள்ள சில வசனங்களை அவர்கள் அவ்விதமாக புரிந்து கொள்ளுகிறார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 54 நாம் படிக்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நான் அவனில் நிலைத்திருக்கிறேன். அப்போ இந்த வசனத்தின்படி அப்போ நாம எதை சாப்பிட வேண்டும்?
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சாப்பிட வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் மாமிசத்தை சாப்பிட வேண்டும். அப்போ அது இயேசு கிறிஸ்து கொடுக்கும்போது கூட என்ன சொன்னார், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி கொடுத்தார் அல்லவா. அப்போ அப்பம் தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக மாறுகிறது, அப்படியே லிட்டரலாகவே மாறிவிடுகிறது என்று எண்ணுகிறார்கள். இது உண்மையா என்று கேட்டால் உண்மை இல்லை. அப்படி பார்த்தால் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும்போது நானே திராட்சை கொடி என்று சொன்னார், நானே திராட்சை செடி என்று சொன்னார். அப்போ திராட்சை செடியெல்லாம் இயேசு கிறிஸ்துவாக மாறிவிட்டது என்ற அர்த்தமா? அல்லதானே. அப்போ ஒரு காரியத்தை உவமையாக சொல்லுகிற காரியத்தை அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு அடையாளமாக சொல்லுகிறார். இந்த தன்னுடைய சீடர்களோடு பந்தி இருக்கும்போது இந்த அப்பத்தை நீங்கள் சாப்பிடும்போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ அங்கே அதை நினைவு கூறுகிற அடிப்படையிலே தான் ஆண்டவர் சொல்லுகிறாரே தவிர உண்மையாகவே தன்னுடைய சரீரம் அந்த அப்பம் மாறும் என்கின்ற அடிப்படையில் ஆண்டவர் சொல்லவில்லை. சரி, இன்னும் சிலர் இது அடையாளம் தான், இந்த அப்பமும் ரசமும் என்பது இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் அடையாளம் தான். ஆனால் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் குடிக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, நித்திய ஜீவன் கிடைக்காது என்று சொல்லி நம்புகிறார்கள். ஏற்கனவே படித்த இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள வந்த வசனங்களை பயன்படுத்திதான், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன். அப்ப இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தை குடிக்கிறவன், இந்த திராட்சை ரசத்தை குடிக்கிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையிலே ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது அப்பம் ரசத்தை குறித்த அல்ல, அந்த ராப்போஜனத்தை குறித்த கான்டெக்ஸ்ட்ல அல்ல. அங்க யோவான் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பேசுவது. யோவான் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்தார் அல்லவா, அப்பத்தை 5000 பேருக்கு அதிகமாக உணவு கொடுத்தார். அந்த அற்புதத்தை கண்ட அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிலே போனார், இன்னும் அப்பம் கிடைக்கும், அப்பத்தை தருவார் என்று சொல்லி போகிறார்கள். அவர்களை கண்டித்து பேசும்போது, நீங்கள் அப்பத்துக்காக வருகிறீர்கள், நானே தேவன் மெய்யான கிறிஸ்து என்று விசுவாசித்து நீங்கள் வரவில்லை என்று சொல்லி சாடிவிட்டு அவர் சொல்லுகிற காரியம், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை ஏன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். யார்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான் தேவனிடத்திலே நீங்கள் விசுவாசமாக இருப்பது என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, தொடர்ந்து அவர் சில காரியங்களை சொல்கிறார். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். அப்படியே சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாள் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இங்கே சொல்ல இருக்கிற காரியம், ஜீவாப்பம் நானே, என்னை புசிக்கள் என்று சொல்லுகிற அந்த காரியம் என்னை விசுவாசிக்கிறது. நீங்கள் என்னை அப்படியே விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிற அதை குறித்து இங்கே யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அவர் பேசுகிறது. எதற்கென்றால், என்னை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், என்னை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்கிறதை தான் அங்கே பேசுகிறார். மட்டுமல்ல, யோவான் 6ஆம் அதிகாரம் 54 சொல்லுகிறார் அல்லவா, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிற நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை புசிக்கிறவன் இயேசு கிறிஸ்துவாலே பிழைப்பான். இதே காரியத்தை தான் ஆண்டவர் வேறொரு இடத்துல சொல்லும் போது, என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், மரித்தாரும் பிழைப்பான் என்று சொல்வார். மார்த்தார் மரியாதை பேசும்போது அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இங்கே யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற காரியம், இயேசு கிறிஸ்துவை உள்வாங்கிக் கொள்வது, புசிக்கிறது, குடிப்பது என்று சொன்னால் அவரை அப்படியே ஏற்றுக்கொள்வது, உள்வாங்கிக் கொள்வது, விசுவாசிக்கிறது என்கின்ற அடிப்படையிலே தான் இங்கே பேசுகிறாரே தவிர இந்த இடத்திலே ஆண்டவர் ராப்போஜனத்தை பற்றி பேசவில்லை. ராப்போஜனத்தை பற்றி நம் வேதத்திலே லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே, மார்க் 14ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், லூக்கா 22ஆம் அதிகாரம் 19 படிக்கிறேன். அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ ஆண்டவர் அப்பத்தை பிட்கிறார், கொடுக்கிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். எதை செய்யுங்கள்? இதை சாப்பிடுங்கள். ஆனால் அப்பத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள், உணர்வு அருந்துகிறார்கள். இன்றைக்கு இந்த திருவிருந்து என்று சொல்லும் போது, இன்றைக்கு சபைகளில் கொடுக்கிற இத்தினோண்டு பிரெட் துண்டு அல்லது இத்தினோண்டு ஒரு ரவுண்டு ஷேப் அது அல்ல, அல்லது இத்தினோண்டு ஒரு கப்பு சின்ன டம்ளர் திராட்சை ரசம் அல்ல. இரவு உணவு, ஃபுல் டின்னர் என்று சொல்லலாம்.
அப்போ அது முழுமையான உணவு, பசி ஆறக்கூடிய அளவான உணவு. அப்படிப்பட்ட உணவை தான் ஆண்டவர் அங்கே பரிமாறி கொடுத்து விட்டு சொல்கிறார், இந்த காரியத்தை நீங்கள் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த கான்டெக்ஸ்ட் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த இன்றைக்கு இரவு வேளையிலே இதையெல்லாம் புசித்து விட்டு நாளைக்கு அடுத்து அந்த இரவிலிருந்தே பாடுபட போகிறார், அடுத்த நாளே மரிக்க போகிறார். இப்போ இது ஒரு கடைசி வேளை உணவு. இன்னும் ஃபேர்வெல் பார்ட்டி என்று வேண்டுமானாலும் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு நாம் பலராக கூடி ஒன்றாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோம், அல்லது கூடி ஒரே இடத்துல வேலை பார்க்கிறோம். அதில் ஒருவர் திடீரென்று பிரிந்து போகிறார் என்று வைத்துக்கொள்ளும். அல்ல என்றால் அவருக்கு ஒரு பெரும் வியாதி என்று அவர் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நான் கூடிய சீக்கிரத்தில் செத்து போய்விடுவேன் அவரை நினைத்து விட்டு அதுக்கு முன்பாக இதுவரை பழகின நண்பர்களோடு அல்லது கூட வேலை பார்த்தவர்களோடு ஒரு பார்ட்டி கொண்டாட வேண்டும், ஒரு டின்னர் அல்லது என்று சொல்லி நினைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த வேளையிலே அந்த ஒரு பெரிய பார்ட்டியை கொடுத்து விட்டு அவர் என்ன சொல்லுவார்? இது என்னோட ஃபைனல் பார்ட்டி, என்ன நினைச்சுக்குங்க, இந்த மாதிரி சாப்பிடும் போதெல்லாம் என்ன நினைச்சுக்குங்கன்னு சொல்லிவிட்டு அவர் கடந்து சென்று விடுகிறார். 2-3 நாட்கள் கழித்து அவர் இறந்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. அப்போ அடுத்த நாள் அந்த கூட இருந்த நண்பர் இறந்து விட்டார், பார்ட்டி கொடுத்த நண்பர் இறந்து விட்டார். இறந்த பின்பதாக அந்த பார்ட்டியில பங்கெடுத்த நண்பர்கள் இயல்பாக அடுத்து மறுபடியும் சந்தித்து உணவு உண்பார்கள் அல்லவா? உணவு உண்ணும் போது அவர்களுக்கு என்ன தானாகவே தோன்றும், என்னது, அன்னைக்கு அந்த நண்பர் கூட இருந்தாரு, நம்ம கூட இவ்வளவு நாள் இருந்த நண்பர் இயல்பாகவே ஞாபகத்துக்கு வருவார் அல்லவா? அந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அரணம் இன்றைய நாளைய தினத்திலிருந்து ஆண்டவர் இல்லை மீன்ஸ் இவர்களோடு மாம்ச உருவிலே இல்லை, அவர் பாடுபட போகிறார், மரிக்க போகிறார். அடுத்து சில காலம் பூமியில இருந்தாலும் அடுத்து வானத்துக்கு பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட போகிறார். அப்போ இது இவர்களோடு உண்ணுகிற கடைசி உணவு, கடைசி பந்தி. இவ்வளவு நாட்கள் 3 வருடம் சீடர்களோடு ஒன்றாக உணவு உண்டிருக்கிறார், உறங்கி இருக்கிறார். இப்போ கடைசி இரவு உணவு. அப்பொழுது சொல்லுகிறார், இது அந்த கடைசி இரவு உணவை கொடுத்து விட்டு சொல்கிறார், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். இது இயல்பாக வருகிற வார்த்தை. மட்டுமல்ல, அந்த பாத்திரத்தை கொடுத்து விட்டும் இதே காரியத்தை சொல்லுகிறார். இதே காரியத்தை கொரிந்து புஸ்தகத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை கவனித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 கொரிந்தியர் 11:25. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் திராட்சரசம் குடிப்பீர்களோ, அப்ப இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம், இயேசு கிறிஸ்து அது அங்கு பார்க்க முடியாது லூக்காவிலே, இங்க கொரிந்தியரிலே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இதை எப்பொழுதெல்லாம் பானம் பண்ணி, நீங்கள் பானம் பண்ணும் பொழுதெல்லாம், நீங்கள் இந்த திராட்சரசத்தை குடிக்கும் பொழுதெல்லாம் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த வார்த்தை நாம் எப்பொழுது பயன்படுத்துவோம்? பொதுவாக ஃபேர்வெல் இந்த மாதிரி காரியங்களில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. அது இயேசு கிறிஸ்து அங்கேயும் ஃபேர்வெல் பார்ட்டியிலே பயன்படுத்தின அந்த வார்த்தை. அப்போ நீங்கள் எப்பொழுதெல்லாம் பானம் பண்ணுவீர்களோ அப்பொழுதெல்லாம் என்ன நினைக்க வேண்டும்? நான் உங்களுக்காக ரத்தம் சிந்தினேன் என்கிறதை நினைக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த அப்பம் சாப்பிடுவீர்களோ என்னுடைய சரீரம் உங்களுக்காக பிற்கப்பட்டது என்கிறதை நினைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அன்றைக்கு அவர்களுடைய உணவு அப்பமும் ரசமும் தான். இயல்பு நாம் இன்றைக்கு சோறு சாம்பார் எல்லாம் வைத்து சாப்பிடுகிறோம், அல்லது பிரியாணி என்று பல விதமான உணவுப் பொருட்களை சாப்பிடுகிறோம் அல்லவா? அன்றைக்கு இந்த அளவுக்கு உணவில் இவ்வளவு ஃபியூஷன், இவ்வளவு வெரைட்டி எல்லாம் கிடையாது. அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த ஒரு சில உணவுகளில் முக்கியமான உணவு அப்பமும் திராட்சரசம். அப்ப அதுக்காக அவர்கள் அன்றைக்கு அப்பமும் ரசம் மட்டும்தான் குடித்தார்களா என்று கேட்டால் இல்லை. அவர்கள் இறைச்சி சாப்பிட்டார்கள், அவர்கள் மீன்கள் எல்லாம் சாப்பிட்டார்கள். அப்ப அந்த மந்தியிலே வெறும் அப்பமும் ரசம் மட்டும்தான் இருந்ததா என்று கேட்டால் உறுதியாக சொல்ல முடியாது. காரணம், யோவான் புஸ்தகத்திலே யோவான் எழுதும் போது அவர் அப்பத்தை தோய்த்து கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் அதை தோய்த்து கொடுத்தார் என்றால் ஒரு இதில் சாசு வைத்திருப்பார்கள் அப்பத்தை சாப்பிடுவதற்கு. அப்போ அதை ஆண்டவர் அங்கே முக்கியப்படுத்தவில்லை. தன்னை நினைவு கூறுவதற்காக அந்த உணவு பதார்த்தங்களில் 2 காரியங்களை அவர் அங்கே முக்கியப்படுத்துகிறார். அப்போ அங்கே எல்லாரும் பொதுவாக ஒரு உணவு உண்டு. நாம் இன்றைக்கு இயல்பாக சாப்பிடுகிற உணவு சோறு. எல்லாரும் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்காரர்கள் என்றால் பெரும்பாலும் சோறு சாப்பிடுவார்கள்.
நார்த் இந்தியா என்றால் மேபி சப்பாத்தி. அதே போல இயல்பாகவே அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு அப்பம், ரசம். எப்பொழுது உணவு சாப்பிட்டாலும் இந்த காரியங்கள் காணப்படும். ஆகவே ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த என்னை நினைவு கூறும் போதெல்லாம் இதை செய்யுங்கள் என்று சொல்லி, சாரி, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி, அவர்கள் எப்பொழுதெல்லாம் சாப்பிடுவார்களோ அப்பொழுதெல்லாம் நினைவு கூற வேண்டும். அதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் நாம் இன்றைக்கு பின்பற்றுகிறது ஒரு வாரத்திலே அல்லது ஒரு மாசத்திலே ஒரு முறை ஒரு சடங்காச்சாரமாக ஒரு இத்தினூண்டு பீஸை கொடுத்து விட்டு நாம் நினைத்து கொள்ளுகிறதாக எண்ணிக்கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்தில் சொல்ல காரியம், இதை நீங்கள் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். அப்போ அன்றைக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். அதன் பின்பதாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு சீடர்கள் இணைக்கப்பட்டு கொண்டே வந்தார்கள். அப்படிதான் சபை உருவானது. அப்போ இவர்கள் சபையாக எப்பொழுதெல்லாம் கூடுவார்களோ அப்பொழுதெல்லாம் என்னது, உணவு உண்பார்கள். ஒன்றாக கூடி உணவு உண்ணுகின்ற வழக்கம் இருந்தது. இன்றைக்கு அது அந்த இது கிடையாது. அது ஒருவேளை பிராக்டிக்கலா பாசிபிள் இல்லை என்று கூட வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அன்றைக்கு அவர்கள் ஒன்றாக கூடுகிறார்கள் என்று சொன்னால் பிரிந்து செல்வதற்கு முன்பாக உணவு உண்டு விட்டு தான் செல்வார்கள். அது ஒரு அன்பின் அடையாளம். அப்போ அப்படி ஒன்றாக கூடி வரும்போது உணவு உண்ணுகிற காரியத்தை, உணவு உண்ணும் போது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைக்க வேண்டும். அந்த அப்பத்தை சாப்பிடும் போது நாம் என்ன நினைத்துக் கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார், அவருடைய சரீரம் எனக்காக பிக்கப்பட்டது என்பதை நினைக்க வேண்டும். அந்த திராட்சரசத்தை பருந்தும் போது இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார் என்கிறதை நினைக்க வேண்டும். அதன் நிமித்தம் தான் இந்த கூடுகை ஏற்பட்டிருக்கிறது. அது நிமித்தம் தான் இந்த ஐக்கியம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து மரிக்காவிட்டால், இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தாவிட்டால் இப்படி ஒரு ஐக்கியமே கிடையாது, இப்படி ஒரு கூடி வருதலே கிடையாது. அப்போ இப்படி கூடி வருதல் இல்லை என்றால் நாம் வீட்டில் இருந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். அப்போ நாம் கூடி வருகின்ற போது, இந்த சாப்பிடும் போது நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த கூடுகைக்கு காரணமே ஆண்டவர் தான். இந்த நான் ரட்சிக்கப்பட்ட இந்த ஐக்கியத்திலே ஒரே சரீரமாகிய சபையில் இணைக்கப்பட்டதற்கு காரணமே இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆகவே தான் பவுலப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாக சொல்லுகிறார், நாம் ஆசீர்வாதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா. அப்போ நாம் இந்த காரியத்தை பல வேளைகளை மறந்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்து மரித்தார், அதை நினைத்து விடுகிறேன். இயேசு கிறிஸ்து வருவார், நினைத்து விடுகிறேன், கடந்து விடுகிறோம். அல்ல, இயேசு கிறிஸ்து மரித்ததினால், இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதனால் என்ன நடந்தது என்கிறதை பரிபூர்ணமாக நாம் நினைக்க தவறி விடுகிறோம். பவுல் சொல்லுகிறார், நாம் ஆசீர்வதிக்கிற இந்த கிறிஸ்துவனுடைய இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம், அதாவது இந்த திராட்சரசம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா. அப்போ நாம் எல்லாரும் என்னது, இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தினூடாக அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நான் மட்டுமல்ல, நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நாம் பிற்கிற அப்பம், நாம் பித்து கொடுக்கிறோம் அல்லவா, பங்கிட்டு கொடுக்கிற அந்த அப்பம், இது கிறிஸ்துவனுடைய சரீரத்தின், நம் சரீரத்தோடு அவரோடு ஒரு சரீரத்தோடு ஐக்கியமாயிருக்கிறோம் என்று வருகிறது. அந்த ஒரே அப்பத்தில், புரிந்து கொள்ள வேண்டும், ஒரே அப்பத்தில் நாம் இந்த உணவு உண்ணுகிற காரியம் என்கிறது ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பருகிறபடியால் அநேகரான நாம், இப்போ பல தனித்தனியாக நிறைய பேர், 100 பேர் என்றால் 100 பேர், அநேகரான நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சரீரத்தை பிற்கப்படுகிற அந்த காரியத்தில் எதெல்லாம் அடங்கி இருக்கிறது? எங்கோ பிரிந்து கிடந்தோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த நிமித்தமாக, அவருடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது என்கிறதை நான் நம்பி வருகிறது நிமித்தமாக, அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, என்னுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்று நம்புவதன் மூலமாக இங்கே ஒரு ஐக்கியம் உருவாகி இருக்கிறது. அப்படி வருகிறவர்கள் எல்லாரும் அந்த ஒரே அப்பத்தை, கிறிஸ்து என்கின்ற ஒரே அப்பத்தை புசிக்கிறவர்களாக, அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரே ஆளை விசுவாசிக்கிறவர்களாக வருகிறார்கள் அல்லவா. இப்போ ஒரே ஐக்கிய சரீரத்தில் நாம் ஐக்கியப்படுகிறோம். நாமும்
ஒரே சரீரமாக ஒரே அப்பமாக இருக்கிறோம். இதுதான் பவுல் இங்கே சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு இந்த காரியங்களை பல வேளைகளிலே இந்த திருச்சபைகள் கோட்டை விட்டிருக்கிறது. கொருந்து திருச்சபை இதிலே கோட்டை விட்டிருந்தது தான் இங்கே பிரச்சனை. மற்றபடி ஒரு துண்டு அப்பம் சாப்பிடுவதோ, ஒரு துண்டு ஒரு கோளை ரசம் குடிப்பதோ அதுல ஒன்றுமே கிடையாது. அதுல ஒன்றும் ஒரு இதுவும் கிடையாது. அன்றைக்கு உணவு உண்ணப்பட்டது. அந்த உணவு உண்ணும் போது கிறிஸ்து எனக்காக மரித்ததினால், கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினதினால், கிறிஸ்து எனக்காக தன்னுடைய சரீரத்தை பிட்க கொடுத்ததினால் தான் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அது நிமித்தமாகத்தான் நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அது நிமித்தமாக நாங்கள் ஒரே சரீரமாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்கின்ற சிந்தை வர வேண்டும். அப்படி வராவிட்டால் அது ராப்போஜனமே அல்ல, அது திருவிருந்தே அல்ல, இயேசு கிறிஸ்து காண்பித்த அந்த மாதிரியே இல்லை. அப்போ புரிந்து கொண்டீர்களா? அன்றைக்கு இருந்த திருவிருந்து என்பது முழு நேர உணவு, ஒரு பசியாரக்கூடிய உணவு. ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்தியாவில் பிறந்திருந்தால் அப்பவும் ரசமும் இல்லை. அன்றைக்கு இந்தியாவில் என்ன உணவு இருந்திருக்குமோ, சோறையும் அல்லது மோர், இதை வைத்து உதாரணமாக வைத்து பேசியிருப்பார். அப்போ அன்றைக்கு அவர்களிடத்தில் இருந்த உணவை உதாரணமாக வைத்து அங்கே பேசினார். அங்கே நாம் என்ன கோட்டை விட்டோம் என்றால், அதை அப்படியே ஒரு சடங்காச்சாரமாக இங்கே எடுத்து வைத்துவிட்டு அதனுடைய உட்கருத்துக்களை விட்டுவிட்டோம். ஒரே சரீரம் என்கின்ற காரியத்தை விட்டுவிட்டோம். நாம் ஒரே ஐக்கியம் என்கிறதை விட்டுவிட்டோம். இன்னைக்கு திருச்சபைகளில் திருவிருந்து என்று சொல்லி அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் யாரும் நாங்கள் எல்லாம் ஒரே சரீரம் என்கின்ற எண்ணத்தோடு வருகிறதில்லை. அங்கே ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகிறது, ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகிறது, அன்புக்குரியவர்களே பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகிறது அல்லவா? இது ராப்போஜனம் அல்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பிற்கப்படுகிறது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்கிறதை நான் நினைக்கும் போது நான் கூடவே நினைக்க வேண்டிய காரியம், அது நிமித்தம் தான் நான் இந்த சரீரத்தில் இணைந்திருக்கிறேன். நான் இல்லை, நாங்கள் இணைந்திருக்கிறோம். நாங்கள் ஒரே சரீரமாக இருக்கிறோம். இதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்தது, இதான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் செய்தது என்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் நாம் பார்க்கும்போது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பகையை சிலுவையினாலே கொன்று, நாம் திருவிருந்தை அனுசரிக்கும் போது என்ன ஆசரிக்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். அவர் வருகிற வரையிலும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மரணம் எங்கே நிகழ்ந்தது? சிலுவையில் நிகழ்ந்தது. அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. அப்போ அந்த சிலுவையில், அது அவருடைய மரணத்திலே பகையை கொன்று இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தமக்குள்ளே தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இயேசு கிறிஸ்து செய்தது என்ன? அவருடைய மரணம் செய்தது என்ன? அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் மற்றவர்களை தேவனற்றவர்களாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் தேவனே இல்லாதவர்கள் என்கின்ற நம்பிக்கையில் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பகையை உடைத்து எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஒன்றாக்கினார். இங்கே இனி வேற்றுமை இல்லை. நீ யூதன், நீ புறஜாதி என்று சொல்லக்கூடாது. யூதன் விசேஷித்தவன், இவன் தாழ்ந்தவன் என்கின்ற எல்லாரும் அவன் தேவன் உள்ளவன், இவன் தேவனற்றவன் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தாயிட்டு ஒரே சரீரமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ பகையை சிலுவையினாலே கொன்றும் போது, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் போது நிகழ்ந்தது ஒரு மாபெரும் ஒற்றுமை. இயேசு கிறிஸ்து இந்த திருவிருந்து காரியத்தை, இந்த ராப்போஜனத்தை அனுசரிக்கிறார் அல்லவா? அப்பொழுது கூடவே பல காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்கிறதை மற்ற 3 சுவிசேஷங்கள், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்காவிலே பெரிதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் எழுதுகிறார். 13ஆம் அதிகாரத்திலிருந்தே எழுதி கொண்டே வருகிறார். கிட்டத்தட்ட 6-7 அதிகாரங்கள் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி ராவிருந்து போது சீடர்களுக்கு கொடுக்கிற காரியங்கள், அதிலே பேசப்படுகிற பெரும்பாலான காரியங்கள் ஒற்றுமை. ஆண்டவர் ஜெபிக்கிற ஜபமும் அப்படித்தான் இருந்தது. பிதாவே, நாம் ஒருமைப்பாட்டு ஒன்றாயிருக்கிறது போல, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன்.
இப்படிப்பட்ட ஜபங்கள் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய மரணத்தின் மூலமாக அதை விசுவாசிக்கிறவர்களை ஒன்றிணைத்து ஒரே சரீரமாக மாற்றுகிறார். இதை நாம் ஒரு காலம் மறந்து விடக்கூடாது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம் என்று சொல்லுகிறோம் நாம். அவர் எனக்காக அவர் அன்றைக்கு மரித்தார், அவர் அன்றைக்கு ரத்தம் சிந்தினார், நினைத்து விட்டேன். அன்றைக்கு கடந்து போவது அல்ல, அன்றைக்கு சிலுவையில என்ன நடந்தது, அவர் எதை செய்து முடித்தார், அது அப்படி என்கிறதை நான் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறேன். அதுதான் சரி. இங்கே ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? அப்போ இந்த திருவிருந்தை யார் கொடுக்க வேண்டும், யார் எடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் சில கேள்விகள் வரும். யார் கொடுக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கொடுத்தார் அல்லவா? இயேசு கிறிஸ்து என்ன நிலைமையில கொடுத்தார் தெரியுமா? தன்னை ஒரு அடிமையாக தாழ்த்தி கொடுத்தார். அவர் எல்லாருடைய கால்களை கழுவி சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எஜமான் தானே, ஆனால் நீங்கள் ஆண்டவரும் போதரும் எனக்கு சொல்லுகிறார், நானே உங்கள் கால்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் இப்படி செய்யுங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கும்போது இந்த சம்பவம் நடக்கும்போது, இந்த ராவிருந்து நடக்கின்ற போது சீடர்களுக்குள்ளாக ஒருவருக்கு ஒரு பிரச்சனை. யார் பெரியவன், நீ பெரியவனா நான் பெரியவனா என்கின்ற பிரச்சனை. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் தவிடுபடியாக்குகிறார். இப்போ நீங்க என்ன, அதாவது பெரியவன் என்றால் ராஜா மாதிரி உட்கார்ந்திருக்க வேண்டும், வேலைக்காரன் என்றால் பரிமாற வேண்டும். அதான் இந்த யூதர்கள் கல்ச்சர். ஒரு ஓனர் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வேலைக்காரன் சாப்பிடவே கூடாது. ஓனர் சாப்பிட்டு எல்லாம் முடித்து திருப்தியாக சென்று கைகள்லாம் கழுவி போன பின்பு வந்து சாப்பிடலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இருந்த ஒரு எஜமானை போல நடந்து கொள்ளாமல் வேலைக்காரனை போல நடந்து கொள்கிறார். வேலைக்காரன் செய்வது போல அங்கேயே கலட்டி வைத்து சீலையை கட்டி வைத்து கால்களை கழுவுகிறார். மட்டுமல்ல, அந்த பந்தியை பரிமாறுகிறார், அப்பத்தை பெற்றுக் கொடுக்கிறார். அது பரிமாறுகிறார், அது வேலைக்காரருடைய வேலை. இன்றைக்கு நாம் அதை பெரியவர், இது அது அது அப்படி கொடுக்கிறவர்கள் தான் பெரிய உயர்ந்தவர்கள் என்கின்ற ஸ்தானத்தில் தங்களை காண்பித்துக் கொள்கிறார்கள். அப்படி அல்ல, அது தவறு. அடுத்ததாக இந்த கொரிந்து சபையிலே என்ன பிரச்சனை நடந்தது என்று சொல்லி தான் பார்ப்போம். கொரிந்து சபை ஏன் பவுல் அபாத்திரமாய் புசிக்கிறது என்கின்ற காரியங்களை எழுதுகிறார் என்று சொன்னார். அந்த முதல் செஞ்சுரியிலே நடந்த அந்த திருவிருந்து முறைமைகளை நாம் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைக்கு உள்ள இந்த திருவிருந்தை நாம் பார்க்கிற இந்த திருவிருந்து என்கின்ற சடங்காச்சாரத்தை மனதிலிருந்து சற்று மாற்றி விடுவோம். நம்ம கற்பனை செய்து கொள்வோம், நாம் ஒன்றாக கூடி வருகிறோம், ஒன்றாக கூடி வந்து ஒன்றாக அன்பாக விருந்து உண்கிறோம் என்கிறதை மட்டும் மனதில் நினைத்துக் கொள்வோம். காரணம் அந்த அடிப்படையில் தான் அன்றைக்கு திருவிருந்து நடந்தது. புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த மெத்தட் படி எந்த சபையில் ஆனாலும் அந்த மெத்தட் படி அன்றைக்கு நடக்கவில்லை. மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு இத்தனோடு துண்டை ஒரு இப்படி கொடுப்பார், இத்தனோடு கோலை கொடுப்பார், அப்படி நடக்கவில்லை. அன்றைக்கு எல்லாரும் கூடி வந்தார்கள், ஒன்றாக சாப்பிட்டார்கள். நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் முதன்மையாக சீடர்களுடைய பிரசங்கத்தை கேட்டு விசுவாசிக்கிறவர்களை குறித்து சொல்லும் போது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் அந்நியோன்யத்திலும் ஜபத்திலும் உறுதியாய் தெரித்திருந்தார்கள் என்று வருகிறதா? அப்போ அப்பம் பிட்குதல் என்கிற உணவு உண்ணுதல், ஒன்றாக உட்கார்ந்து உண்ணுதல், அது அவர்களுடைய வழக்கமாக காணப்பட்டது. ஒன்றாக கூடி வரும்போதெல்லாம் ஒன்றாக அமர்ந்து அந்த அன்பை பரிமாறிக் கொள்ளத்தக்க விதத்திலே உணவு உண்ணுகிற வழக்கம் இருந்தது. அந்த உணவு உண்ணும் போது, ஒன்றாக கூடி உணவு உண்ணும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நினைக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி பாடுபட்டதனால் தான் நாங்கள் ஒன்றாக கூடியிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதனால் தான் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறேன். மீட்கப்பட்டதனால் இப்படி ஐக்கியம் கிடைத்திருக்கிறது. நாங்கள் ஒரே சரீரமாக இருக்கிறோம். கூடவே ஒரு காரியத்தை நினைக்க வேண்டும். மார்க் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இனி தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களை காணும் உங்களோடு கூட பானம் பண்ணும் அது இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் தேவனுடைய ராஜ்யத்திலே நவமான புதிதான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இனி திராட்சை பழ ரசத்தை இனி பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அதாவது தேவனுடைய ராஜ்யம் வருகிற வரைக்கும் ஆண்டவர் இனி பானம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியானால் இதன் மூலமாக இயேசு கிறிஸ்துடைய வருகையை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்கிற காரியத்தையும் ஆண்டவர் அங்கே அதையும் நாம் நினைவு கூறத்தக்கதாக ஆண்டவர் இங்கே பேசுகிறார். சரி, இங்கே கொரிந்து சபையிலே இது என்ன நடந்தது என்றால், கொரிந்து சபையிலே என்னது, எல்லாரும் கூடி வருவார்கள், உணவு உண்ணுவார்கள். ஆனால் காலப்போக்கிலே அது ஒரு பிரச்சனையாக மாறினது. என்ன பிரச்சனை? முதலாவது வருகிறவர்கள் அல்லவா, எல்லாரும் உணவு கொண்டு வருவார்கள், தங்கள் வீடுகளில் இருந்து உணவு கொண்டு வருவார்கள்.
வசதி உள்ளவர்கள் இருப்பார்கள், வசதியற்றவர்கள் இருப்பார்கள். வசதி உள்ளவர்கள் என்றால் நல்ல உணவுகளை கொண்டு வருவார்கள். ஒருவேளை வசதி குறைந்தவர்கள் என்றால் கொஞ்சம் உணவுகளை கொண்டு வருவார்கள், தரம் குறைந்த உணவுகள் கொண்டு வருவார்கள். இல்லை என்றால் சிலரால் உணவு கொண்டு வர முடியாத அளவுக்கு வறுமை என்றால் கொண்டு வர மாட்டார்கள். இப்படி பல விதங்களிலே மக்கள் இருப்பார்கள் அல்லவா? அப்போ எப்படி கொண்டு வந்தாலும் நீங்க ஒரே சரீரம், கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாம் நினைத்து கொள்ளுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ஒன்றாக்கப்பட்டோம், நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அப்போ என்னது, இருக்கிறதை எல்லாரும் பங்கிட்டு சாப்பிட வேண்டும், அதானே சரியான அணுகுமுறை. ஆனால் கொரிந்து சபையார் இந்த காரியத்தை செய்யவில்லை. என்ன செய்தார்கள்? யாரெல்லாம் முதல்ல வந்தார்களோ, வீடுகளிலிருந்து உணவையும் கொண்டு முதல்ல வந்தார்களோ அவர்கள் முந்தி சாப்பிட்டார்கள். முதலாவது வருகிறவர்கள் முதலாவது சாப்பிட்டார்கள். முதலாவது வருகிறவர்கள் முதலாவது அந்த திராட்சரசம் மொத்தத்தை எடுத்து குடித்து விட்டார்கள். ஒரு சில ஒருவேளை கொஞ்சம் லேட்டாக வருவான், பிந்தி வருகிறவனாக இருப்பான். பிந்தி வருகிறவனுக்கு ஒருவேளை அவன் ஏழையாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். அவன் உணவு கொண்டு வர முடியவில்லை என்று வைத்துக் கொள்ளும். அப்போ அவனால் சாப்பிட முடியவில்லை, அவனுக்கு குடிப்பதற்கு ரசமும் இல்லை. காரணம் என்னது? ஃபர்ஸ்ட் முதல்ல வந்தவர்கள் எல்லாரும் என்னது, தங்களுக்கு கிடைத்தது எல்லாம் எடுத்து சாப்பிட்டார்கள். நான் சாப்பிட வேண்டும், முதலாவது எனக்கு சாப்பிட வேண்டும், மற்றவனை குறித்து எந்த கவலையும் அக்கறையும் இல்லை. இந்த நிலைமை தான் கொரிந்து சபையிலே காணப்பட்டது. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிறேன். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது, ஒன்றாக கூடி வருகிறீர்கள், கூடி வரும்போது சாப்பிடுகிறீர்கள். சாப்பிடும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நினைக்க வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. சரி, ஆனால் நீங்கள் கூடி வரும்போது என்ன செய்கிறீர்கள்? அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். நீங்க கொண்டு வந்ததை நீங்களே சாப்பிடுறீங்க. எவ்வளவு சீக்கிரம் சாப்பிட முடியும் அவ்வளவு சீக்கிரம் சாப்பிடுங்க. ஒருவன் பசியா இருக்கிறான், ஒரு ஏழை கொண்டு வர முடியாத உணவு கொண்டு வர முடியாதவன் பசியாக இருக்கிறான். ஆனா இன்னொருத்தன் எப்படின்னா, பசியாக இல்லை, திருப்தியாக சாப்பிட்டதும் போக ஒட்டுமொத்த திராட்சரசம் பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும், அப்படித்தானே? ஆனால் ஒட்டுமொத்த திராட்சரசத்தையும் முதலாவது வந்தவர்களை குடித்து விட்டு எந்த அளவு குடிக்கிறார்களாம்? போதையாகிற அளவிற்கு, போதை தலைக்கேறி நாக்குளர பேசுகிற அளவிற்கு குடிக்கிறார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? மற்றவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா அதை குறித்து அக்கறை இல்லை. நான் புசிக்க வேண்டும், என்னோட வேறு திருப்தியாக வேண்டும், எனக்கு போதையாகிற வரைக்கும் நான் குடிக்க வேண்டும். இந்த நிலைமையிலே தான் காணப்பட்டார்கள். பாருங்கள், நீங்கள் ஒரு இடத்துல கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். ஒருத்தன் பசியா இருக்கிறான், இன்னொருத்தன் வெறியா இருக்கிறான், போதையாகிற அளவிற்கு குடித்திருக்கிறான். எப்படி இருக்கிறது? அப்ப இது ராப்போஜனம் அல்ல. இப்படி நீங்க பண்ணிட்டு இது நாங்கள் கர்த்தர் சொன்னதை கடைபிடிக்கிறோம் என்கிட்ட நீங்கள் சொல்ல முடியாது. கர்த்தர் சொன்னதை கடைபிடிக்கிறோம் என்றால் என்னது? எல்லாரும் பகிர்ந்து உண்ண வேண்டும். ஒருவனும் அங்கே பசியா இருக்கக்கூடாது. எல்லாரும் திருப்தியாக, எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் அளவுக்கு ஒரே அளவாக கிடைக்க வேண்டும் தானே? இதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். இப்போ ஏன் இங்கே அவர்களுக்குள்ளாக பிரச்சனை வந்தது? ஏன் இப்படி காணப்பட்டார்கள்? ஒருவருக்காக மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அக்கறை இல்லாமல் இருந்தது தெரியுமா? கொரிந்து சபையிலே பிரிவினைகள். என்ன பிரிவினைகள்? மார்க்க பேதம். சிலர் சொல்ல, நான் பவுலை சேர்ந்தவன், இன்னொரு சிலர் நாங்கள் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள். பவுலுடைய உபதேசம் அப்பல்லோட உபதேசம் வேற வேற உபதேசமா? இல்லை, ஒரே உபதேசம். பவுல் போதித்ததை தான் அப்பல்லோவும் போதித்தார். பவுலுடைய சீடர் தானே அப்பல்லோ. ஆனால் இவர்கள், நான் பவுலோட ஆளு, நீ அப்பல்லோ ஆடு. இப்படி பிரச்சனைகள், மார்க்க பேதம், பிரிவினை. அவர்களுக்குள்ளாக ஏற்றத்தாழ்வு. பணக்காரன் ஏழை, நீ பணக்காரன் நான் பணக்காரன்லாம் ஒரு சற்று சேர்ந்து விடுவார்கள். ஏழைகள் அவர்களை யாரும் கண்டுகொள்வதில்லை. பணக்காரன் ஏழை என்கின்ற அந்த பிரச்சனை இருந்தது. பவுல் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே மார்க்க பேதங்கள் உண்டாயிருக்க வேண்டியதுதான். ஆனால் மார்க்க பேதங்கள் இல்லை என்றால் யார் உத்தமர் என்று எப்படி தெரியும்? இப்போ சில ஒருத்தர் யார தவறான கொள்கைக்காரர்கள் வருவார்கள், அப்படித்தானே? தவறான கொள்கைக்காரர்கள் வந்தால்தான் நமக்கு தெரியும் நாம் அந்த தவறான கொள்கையை பின்பற்றி போகிறோமா, இல்லை உண்மையான கொள்கையை உறுதியாக பற்றி பிடித்திருக்கிறோமா என்று சொல்லி. அப்போ நாம் உத்தமர்கள் என்று சொல்லி பலவிதமான தவறான போதனைகள் வந்தால்தான் நமக்கு தெரியும். வெறும் ஒரே ஒரு கொள்கை மட்டும் இருந்தாலும் என்னது, அந்த ஒரு கொள்கை தான் இருக்கிறது, வேறு வழி இல்லாமல் இந்த ஒரே கொள்கையில் இருப்போம். பல கொள்கைகள், பல தவறான கொள்கைகள் இருந்தும் அதிலே விழாமல் சரியான கொள்கையில் இருக்கும்போது தான் தெரியும் நாம் உத்தமர்கள் என்று விளங்கும்.
அப்ப பவுல் சொல்லுகிறார், உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று விளங்கும்படியாக உங்களுக்குள் மார்க்க பேதங்கள் உண்டாயிருக்க வேண்டியது. ஆனால் நீங்கள் ஒரே பவுல் போட்ட அப்போஸ்தலர்கள் போட்ட ஒரே அஸ்திபாரத்தின் மேலே உள்ளவர்களாக இருந்தும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சபைக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள், மற்றவனை அற்பமாய் பார்க்கிறீர்கள், மற்றவன் சாப்பிடுகிறானா சாப்பிடவில்லையா என்று சொல்லி நீங்கள் அக்கறைப்படுவதில்லை. முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களுக்கு பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதை சிலவற்றை நம்புகிறேன். பவுலுக்கு இங்கிருந்து கடிதம் எழுதுகிறார்கள், குறைந்திலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதப்பா, இங்கே மக்கள் இப்படி பிரிந்து கிடக்கிறார்கள். ஆகவே தான் இந்த திருவிருந்தை சுட்டிக்காட்டி பவுல் எழுதுகிறார். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம். புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? நீங்க எதுக்கடா சபைக்கு வர்றீங்க? உங்களுக்கு சாப்பிடணும்னா நீ வீட்டில் போய் சாப்பிடு. சபை என்று வரும்போது நீ மற்றவர்களிடத்தில் நாங்கள் ஒரு சரீரம் என்கின்ற சிந்தையோடு தானே நீ வர வேண்டும். நாங்கள் ஒரு சரீரம் என்று சொன்னால் எல்லாரும் இருக்கிறத எல்லாரும் தானே பகிர்ந்து சாப்பிட வேண்டும். நான் மட்டும் புசிக்க வேண்டும், நான் மட்டும் குடிக்க வேண்டும் என்றால் உனக்கு வீடு இல்லையா? நீ எதுக்கு சபைக்கு வர என்கிறது என்ற கேள்வியை வைக்கிறார். புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? நீ எதுக்கு தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? அப்ப ஏழைகளை, உணவுக்கு வழி இல்லாதவர்களை வெட்கப்படுத்தும்படியாக நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறீர்களா சபையிலே? இதுவா கர்த்தருடைய ராப்போஜனம்? அப்போ இந்த காண்டஸ்டை புரிந்து கொள்கிறீர்களா? இப்போ இதை மையமாக வைத்துதான் பவுல் சொல்லுகிறார் அபாத்திரம். இதுதான் அபாத்திரம். இன்னைக்கு பலவிதமான காரியங்களை உங்கள் சபைகளில் எது அபாத்திரம் என்று சொல்லி தவறாக போதித்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி பார்த்தால் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் ஆனால் திருவிருந்திலே கடந்து கொள்கிறேன், இயேசு கிறிஸ்து பாடுபட்டார் அதை நினைக்கிற வேண்டும், அப்படித்தானே? நான் பாடுபட்டார் நினைத்துக் கொள்கிறேன். இல்ல, சபையில ஒருவர் கூட ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லை என்றால் நீங்கள் அபாத்திரர் தான். காரணம் நீங்கள் என்ன எதை நம்பவில்லை? நாங்கள் ஒரே சரீரம் என்கிறதை நம்பவில்லை. ஒரே சரீரம், கிறிஸ்துவின் மரணம் எங்களை ஒரே சரீரமாக மாற்றி இருக்கிறது என்கிறதை நம்பாமல் நான் மட்டும் சாப்பிட்ட, எனக்கு மட்டும் பெரிய பதவி வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருப்பீர்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த திருவிருந்து என்கின்ற காரியம் கூட இன்னைக்கு இந்த குவளைகள் பயன்படுத்தப்படுகிறது அல்லவா, சின்ன சின்ன குப்பிகள், அது எப்படி வந்தது என்று நினைக்கிறீர்கள்? அதுவே ஒரு டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஒரு பிரிவினையின், அதாவது ஏற்றத்தாழ்வின் அடையாளம் தான். ஆரம்பத்திலே இப்படி இல்லை. ஆரம்பத்திலே அந்த ஒரு இந்த மாதிரியான கப்பு அதிலே தான் கொடுப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் கொடுத்து விட்டு போதகர் அதை துடைத்து அடுத்தவருக்கு கொடுப்பார். அமெரிக்காவிலே நிறவரையர்கள் இருந்தார்கள். அவர்கள் குடிக்கிறதிலே நாங்கள் குடிக்க வேண்டுமா? இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் வந்தது. ஆகவே தான் ஆளுக்கு ஒரு கப்பு என்று மாறிவிட்டது. இன்றைக்கு அதை தான் பெரும்பாலும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அன்பு குறைந்து போக போக கப்புகளும் எண்ணிக்கையும் பாத்திரங்களின் எண்ணிக்கையும் பல ஆகி கொண்டிருக்கிறது. ஆனால் அன்பு இல்லை. இன்றைக்கு சபையிலே நான் பெரியவனா நீ பெரியவனா என்று சொல்லி போட்டி கொண்டு கர்த்தருடைய பந்தியிலே பங்கேற்று விட்டேன், நான் பரிசுத்தனாகி விட்டேன், நான் நித்திய ஜீவனை பெற்று விட்டேன், தம்பட்டம் அடித்துக் கொள்வது. அப்போ இந்த கொரிந்து சபையார் இதை தவற விட்டார்கள். எதை தவற விட்டார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதே தவற விட்டார்கள். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே, அதாவது 1 கொரிந்தியர் 11:23 அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. உங்களுக்காக, உனக்காக, தனிப்பட்ட ஒரு நபருக்காக அல்ல, உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம், எப்பொழுதெல்லாம் கூடி வந்து பானம் பண்ணுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படி செய்ய வேண்டியதை இவர்கள் எப்படி செய்து கொண்டிருந்தார்கள்? நாங்கள் சாப்பிட வேண்டும், எங்களுக்கு உணவு இருக்கிறது, நாங்கள் திருப்தியாக வேண்டும், மற்றவன் எப்படி போட்டால் எனக்கு என்ன என்கின்ற அடிப்படையில் செய்து கொண்டிருந்தார்கள். வெறியாகிற அளவிற்கு குடித்து போதையாகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது ராப்போஜனம் அல்ல. உண்மையிலே இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நினைவு கூறுகிற ஒருத்தன், அவன் எல்லாரும் ஒரே சரீரம் என்கிறதை நினைவு கூறுவான். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருகிற வரைக்கும், 2ஆம் வருகை வருகிற வரைக்கும் அவருடைய மரணத்தை
தெரிவிக்கிறீர்கள். அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம் என்றால் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? அவருடைய மரணம் நம்மை ஒன்றாக்கி இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக்கி இருக்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்துடைய மரணம் நம்மை அன்புள்ளவர்களாக மாற்றி இருக்கிறது, நம்மை ஒரே சரீரமாக ஆக்கி இருக்கிறது. இப்போ இந்த உண்மையை மறந்தோம் என்றால் அவருடைய மரணத்தை நாம் நினைக்கவில்லை என்ற அர்த்தம். அன்புக்குரியவர்களே, ஆகவே தான் பிரிந்து கிடந்த கொரிந்து சபைக்கு இந்த காரியங்களை திருவிருந்த சுட்டிக்காட்டி எழுத வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இப்படி இருக்க காரியங்கள் இப்படி இருக்கிறது. இப்படியா இருக்கிறதுனால் அபாத்திரமாய் புசித்து பானம் பண்ணுகிறவன். அபாத்திரமாய் புசித்து பானம் பண்ணுகிறவன் யார்? கூடி வரும்போதெல்லாம் தன்னை மற்றவர்களை குறித்து கரிசனை இல்லாமல் தான் மட்டும் உணவு உண்டால் போதும் என்கின்ற எண்ணமுடையவன். காரணம், அவன் கர்த்தருடைய மரணம் எங்களை ஒரே சரீரமாக இணைத்திருக்கிறது என்கின்றதை விட்டுவிட்டான். கடவுளுடைய மரணம் நினைக்கிறது இல்லை. கடவுளுடைய மரணத்தை நினைக்கிறவன் எப்படி இப்படி நான் மட்டும் வசித்து திருப்தியா இருக்க வேண்டும் என்று சாப்பிட முடியும்? மட்டுமல்ல, இது கொரிந்தில அபாத்திரம், பந்திக்கு முந்துதல். நான் மட்டும் ஃபர்ஸ்ட் சாப்பிட வேண்டும், லேட்டா வரவன் நீ சாப்பிட்டா நீ உன்னோட யார் லேட்டா வர சொன்னா என்று சொல்லி சட்டம் பேசுவது. அடுத்தவர்கள் மீது அன்பு இல்லாதது, இல்லாதவர்களை அவமானப்படுத்துவது, இல்லாதவர்களை அவமாக்கி போடுவது, இல்லாதவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கா நீங்க இந்த காரியங்களை செய்கிறீர்கள் என்று சொல்லி பவுல் கேட்கிறார் அல்லவா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அங்கே கொரிந்து சபையில் அபாத்திரம் என்று சொல்லி பவுல் சொல்வதற்கு காரணம் என்ன? அங்கே காணப்பட்ட பிரிவினை, அன்பில்லாமல் உணவு உண்ணுகிற காரியம் மட்டும் நடக்கிறது. அன்பில்லாமல் நாம் எவ்வளவு உணவு உண்டாலும் பிரயோஜனம் இல்லை. அன்பின் விருந்தாக இருந்தால் அது ராப்போஜனம். நாம் அங்கே என்ன பரிமாறுகிறோம் என்கிறது அல்ல முக்கியம். இஸ்ரவேலிலே பரிமாறின உணவு தான் இங்கே பரிமாற வேண்டும் என்றால் அந்த உணவின் பொருள் அல்ல அங்கே முக்கியம். உணவு, அந்த உணவின் அந்த நாம் உண்ணுகிற அந்த அதனுடைய அடையாளம், எதை நினைத்து நாம் இதை செய்கிறோம் அங்கே அதுதான். நாம் நம்முடைய நினைவுகளை தான் ஆண்டவர் பார்க்கிறார். நாம் இன்றைக்கு நினைவுகளை எல்லாம் புறக்கணித்து விட்டோம். எதை நினைக்க வேண்டும், அதனுடைய உட்கருத்து என்ன, எல்லாவற்றையும் விட்டு விட்டோம். சடங்கு, அப்பம் இன்றைக்கு அப்பம் பெருசாக கொடுக்க சாத்தியம் இல்லை, அதனால இத்தினுண்டு புரட்ட துண்டு அன்புக்குரிய செய்துவிட்டு நாங்கள் வாரம் வாரம் நாங்கள் அப்பம் புசிக்கிறோம், வாரம் வாரம் நாங்கள் திருவிருந்தை கடைபிடிக்கிறோம். என்ன நீங்கள் பண்ணுவது திருவிருந்தா? இதுதான் வேதம் காட்டுகிறது. இதுல சிலர் நாங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டதுபடி கால்களை கழுவி அப்படியே அனுசரிக்கிறோம். யாருடைய கால்களை கழுவுவார்கள்? ஆரம்பத்திலே பார்ப்பார்கள். ஓகே, சைகை செய்து நீ என்னோட கால், நான் என்னோட கால். இதுவா அல்ல. இயேசு கிறிஸ்து கால்களை கழுவினது அங்கே அன்னை தாழ்த்தினதோட அடையாளம். எந்த அளவுக்கு என்றால் சீடர்கள் எல்லாம் உன்னை காட்டில் நான் பெரியவன், உன்னை காட்டில் என்று சண்டையிட்டு கொண்டிருக்கும் போது உண்மையிலே ஆண்டவர் எஜமான் என்ன செய்திருக்க வேண்டும்? அப்படியே உட்கார்ந்து கொண்டு என்று சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்க வேண்டும், அப்படித்தானே? ஆனால் ஆண்டவர் தன்னை வேலைக்காரனை காட்டிலும் கீழே தனக்கு அடிமையாக்கி கால்களை கழுவுகிறார். எல்லாருடைய கால்களையும் அவரே கழுவுகிறார். அன்புக்குரியவர்களே, அது ஒரு அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு. இன்றைக்கு அதே போல யாராவது எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துகிறோம்? ஒரு சடங்காக செய்வது அல்ல. இன்னைக்கு நாம் அதை எல்லாவற்றையும் ஒரு சடங்குக்குள்ளாக கொண்டு வருகிறோமே தவிர அதனுடைய உட்கருத்துக்களை விட்டு விடுகிறோம். திருவிருந்தம் இன்றைக்கு அப்படித்தான் காணப்படுகிறது, சடங்காகத்தான் காணப்படுகிறது. இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த உட்கருத்து தெரிகிறது? இயேசு கிறிஸ்துவின் மரணம் நம்மை ஒரே சரீரமாக மாற்றி இருக்கிறது. அந்த அன்போடு நாம் இருக்க வேண்டும், அந்த அன்பின் அடையாளமாக நாம் ஒருமித்து உணவு உண்ண வேண்டும் என்கின்ற அந்த சிந்தை எத்தனை பேர் இருக்கிறது? ஒரே சபையில திருவிருந்து உட்கொண்டு விட்டு மாறி மாறி எலெக்ஷன்ல சண்டையில போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன சொல்ல? சரி, அப்போ இங்க கொரிந்து சபையில அபாத்திரமாய் சாப்பிட்டார்கள் அல்லவா? என்ன அபாத்திரம் என்பதை என்னென்று பார்த்தோம். அன்பு இல்லாமல் சுயநலமாய் உணவு உண்டது, மற்றவர்களை குறித்து கரிசனை இல்லை, அவர் வருகிறானா இல்லையா என்று சொல்லி மற்றவர்களுக்கு எந்த காத்திருப்பும் இல்லாமல் நான் முதலாவது வந்துவிட்டு நான் சாப்பிடுகிறேன், பிந்தி வருகிறவனுக்கு உணவு கிடைத்தால் என்ன, கிடைக்காவிட்டால் எனக்கு என்ன என்கின்ற மனதிலே. அப்போ இது அபாத்திரமாய் சாப்பிட்டது. இது கடவுளுடைய பார்வைக்கு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு துக்கமாக இருந்திருக்கும். அவர் தன் ஒரே சரீரத்தை மரித்தது என்னது? ஒரே சரீரமாக மக்களை இணைக்கும்படியாக. அப்போ ஆண்டவர் அங்கே சில தண்டனைகளை கொடுக்கிறார். அந்த தண்டனை தான், இது நிமித்தம் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள், மரித்து போயிருக்கிறார்கள், அநேகர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள். அப்போ
அப்போ இன்றைக்கு ஏன் இதை போல நடப்பதில்லை? இன்றைக்கு தான் சபை என்று சொல்லப்படுகிற இடத்துல அன்பே இல்லையே, சண்டை எல்லாம் நடக்கிறது. பாஸ்டர்களுக்கும் சண்டை, டீக்கனுக்கும் பாஸ்டருக்கும் சண்டை, எல்லாம் சண்டை தான் நடக்கும். ஆனால் திருவிருந்தில் ஒரு சடங்காச்சாரமாக எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஏன் இப்படி வியாதிகள் நடப்பதில்லை? அன்புக்குரியவர்களே, முதல் நூற்றாண்டிலே ஆண்டவர் சில தண்டனைகளை சில காரியங்களுக்காக வெளிப்படையாக அனுமதித்தார். அது தொடர்ந்து எல்லா காலத்திலும் அப்படி அனுமதிக்கவில்லை. காரணம், சில காரியங்களை ஸ்தாபிப்பது, ஆண்டவருக்கு சில காரியங்கள் பிடிக்காது என்று சொல்லி நிரூபிப்பதற்காக சில காரியங்களை, உதாரணத்துக்கு அனனியா சப்பீரால் போய் சொன்னார்கள், அப்படித்தானே? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அவர்கள் செத்து போனார்கள். அதுக்கு பிறகு யாருமே போய் சொல்லவில்லையா? அதை காட்டிலும் எவ்வளவு கொடிய பொய்கள்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அதே போன்ற ஆண்டவர் எல்லாரையும் அடித்து கொண்டிருக்கவில்லை. அப்போ அது ஒரு அடையாளம். அப்பொழுதுதான் சபை எழுப்பப்பட்டு வருகிறது. அப்போ அதை குறித்து அன்றைக்கு எது சரி எது தவறு என்கின்ற அந்த உபதேசம் கொடுக்கப்படுகின்ற வேளையிலே சில காரியங்களை ஆண்டவர் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். ஆண்டவருக்கு இந்த காரியம் செய்தால் பிடிக்காது என்பதை உணர்த்துவிப்பதற்காக அன்றைக்கு வெளிப்படையாக சில தண்டனைகளை கொடுத்தார். அது எல்லா காலத்திலையும் அப்படியே கொடுத்து கொண்டிருக்கவில்லை. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வேதத்தை தந்திருக்கிறார். நமக்கு தெரியும் எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடித்த செயல், எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத செயல் என்று தெரியும். இன்றைக்கு மறுபடியும் ஆண்டவர் தண்டனையை கொடுத்து ஒரு அடையாளத்தை காண்பித்து தான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தான் இன்றைக்கு அதை காட்டிலும் கொடூரமான கொரிந்து சபையை காணப்பட்டதை காட்டிலும் கொடூரமான அன்பற்ற தன்மைகள் சபைகளிலே காணப்படுகிறது. ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் காணப்படவில்லையா? ஜாதி ஏற்றத்தாழ்வுள்ள இடத்துல எப்படி அது திருவிருந்து என்ன எப்படி செய்ய முடியும்? அது ஒரு சடங்கு மட்டும்தான். அப்போ ஆண்டவர் அவர்களை எல்லாம் அழித்து கொண்டு போடவில்லையே. அப்போ அது ஒரு நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு செயல் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்கான ஒரு அடையாளம். சரி, அப்போ இந்த இதில் இருந்து, இந்த அபாத்திரமான இந்த செயல்களில் இருந்து தப்பிப்பதற்கு பவுல் என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? பவுல் கொடுக்கிற ஆலோசனை, உங்களுக்கு ஒருவன் பசியா இருந்தால் நீங்கள் என்னது வீட்டிலே போய் சாப்பிடுங்கள்டா. நீங்கள் எதற்கு சபைக்கு வர்றீங்க? உனக்கு பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால நான் சாப்பிடுவேன், மற்றவன் எக்கேடுபட்ட போனாலும் பரவாயில்லை, மற்றவனுக்கு உணவு இருக்க இல்லையான்னு கவலைப்பட மாட்டேன்னு நீ சொன்னேன்னா நீ என்னது சபைக்கு வராது, நீ அங்கே வீட்டிலேயே சாப்பிட்டுக்கோ. ரெண்டாவது, தன்னைத்தான் சோதித்து நிதானித்து அறிய வேண்டும். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பான பண்ண கடவன். நீ உன்னை சோதித்து அறிந்து கொண்டாயா? உன்னிடத்துல தேவ அன்பு இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பை விளங்க பண்ணினார். நாமும் என்னது மற்றவர்களிடத்தை அன்பு காட்ட கடனாளிகளாக இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவோட அன்பு எங்கே விளங்கினது? மரணத்திலே விளங்க, அவருடைய ரத்தம் சிந்தின சரீரம் பிற்கப்பட்டதிலும் விளங்கினது. அதை குறித்து அதை ஒப்பிட்டு நீ நிதானித்து பார்க்கிறாயா? சோதித்தறிகிறாயா? சோதித்தறிந்தால் இப்படி அன்பற்ற செயல்கள் குறைந்த சபையில் நடந்திருக்காதே. தன்னைத்தான் சோதித்தறிய வேண்டும். அப்போ கர்த்தருடைய சரீரம் என்ன என்பதை சோதித்தறிய வேண்டும். எது கர்த்தருடைய சரீரம்? இன்றைக்கு கர்த்தருடைய சரீரம் பிற்கப்பட்டதனால் இன்றைக்கு நாம் தான் கர்த்தருடைய சரீரம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உள்ளே வருகிறீர்கள் அல்லவா? நாம் தான் கிறிஸ்துவனுடைய சரீரம். இதை குறித்து நீங்கள் நிதானித்து அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏதோ எனக்காக மரித்தார் அல்ல, எல்லாருக்காகவும் மரித்தார். அவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார். எல்லாரையும் ஒரே சரீரமாக மாற்றுகிறார். அப்போ இந்த காரியங்களை எல்லாம் பவுல் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு தீர்வை சொல்லுகிறார். நீங்கள் அபாத்திரமாக இல்லாமல் சரியாக திருவிருந்து பங்கெடுக்கும்படியாக ஒரு தீர்வை சொல்லுகிறார். என்ன? அது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆகையால், இவ்வளவு காரியங்களை எல்லாம் வரிசையாக பட்டியலிட்டு விட்டு, ஆகையால் இது தீர்வு. என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது, சபையாக கூடி வந்து போஜனம் பண்ணுவதுதான் திருவிருந்து. நான் ஏற்கனவே சொன்னபடி இத்தனோண்டு பிரெட்டை துண்டை கொடுப்பதோ இத்தனோண்டு டம்ளரில் கொடுப்பதோ அல்ல, அது ஒரு சடங்கு, அவ்வளோதான். ஆகையால் என் சகோதரர், நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். அப்போ அபாத்திரராக போஜனபானம் பண்ணக்கூடாது என்று சொன்னார் பவுல். அப்போ அதுக்கு தீர்வு என்ன? எப்படி அபாத்திரமாக பண்ணாமல் இருப்பது? ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று இருக்காதீர்கள், மற்றவர்களும் வாழட்டும், நாம் ஒரே ஐக்கியத்துக்குள்ளானவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பகிர்ந்து உண்ணுங்கள். அவர்கள் வருகிற வரைக்கும் காத்திருங்கள். இல்லை, என்னால் அந்த அளவுக்கு பசியெல்லாம் தாங்க முடியாது, நான் கொஞ்சம் என்னோட உடம்பு நேச்சுரலாக வீக்கு, நீங்கள் அப்படி சொல்வீர்கள் என்றால் நீங்கள் வீட்டிலிருந்து வரும்போதே வீட்டிலே உணவை உண்டு விட்டு வாருங்கள். அடுத்த வசனத்திலே அதுதான் சொல்வேன். ஆகையால் என்ன சொல்வது? நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஒருவருக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். இப்போ ஒருவனுக்கு பசியாக இருந்தால் வீட்டிலே சாப்பிடட்டும்.
இங்கே வந்துட்டு நான் பசியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ காமிக்காத. மற்றவங்க முன்னாடி நான் ஒரு கெத்து பாருங்க, எல்லாரோட உணவு காட்டுற என்னோட உணவு ஹை குவாலிட்டி உணவு காமிக்காத. இன்னைக்கு பல இடங்கள்ல அப்படி நடக்கிறது. ஒன்றாக ஒருவேளை சுற்றுலாவிற்கு செல்வார்கள், சபையாக வீடுகளில் தானே உணவு கொண்டு வருவார்கள். அங்கே கொண்டு வருகிற சில கூத்துக்கள் இப்படி இருக்கும். அவங்க ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரியான உணவை கொண்டு வருவார்கள். சிலர் ஏழைகள் இருப்பார்கள், அவர்களை யாரும் கண்டுகொள்ளவும் மாட்டார்கள். பகிர்வு என்பதை இன்றைக்கு திருச்சபைகளில் இல்லை. இந்த திருவிருந்து எதை காண்பிக்கிறது? அன்பை அன்பின் அடையாளம். கிறிஸ்துவின் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மரணத்தில் வெளிப்பட்டது என்ன? அன்பு. கர்த்தருடைய சரீரம், ஒரே சரீரம். அந்த சரீரம் நாங்கள் என்கிறதுல இருக்கிறது. நான் என்கிறது அது சரீரம் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த சிந்தை வராத பட்சத்திலே நீங்கள் வாரம் அல்ல, டெய்லி நான் திருவிருந்து எடுக்கிறேன், கர்த்தருக்கு சுத்தமான காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி சொன்னால் எல்லாம் ஏற்புடையதே அல்ல. நீங்கள் அதை அடையாளமாக ஒரு சடங்காக செய்தாலும் பரவாயில்லை, அது ஒரு ஓகே. ஆனால் அதனுடைய உட்பொருள் நீங்கள் கை கொள்ளாமல் நீங்கள் எவ்வளவுதான் சடங்கு செய்தாலும், அதில் இது ஒரு அடையாளமாக செய்தாலும் அதனால் பயன் இல்லை என்பதை நான் தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். உட்கருத்து என்ன? நாம் எல்லாரும் ஒரே சரீரம். அப்போ நாம் ஒருவருக்கொருவர் அவயவமாக இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் காத்திருக்கிறது, ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறது, ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் நடந்து கொள்வது, அன்பை காண்பிப்பது. அப்போ இதுதான் திருவிருந்திலே வெளிப்படுகிற காரியம். இது வெளிப்படாத பட்சத்திலே சுயநலமாக உணவு உண்ணுகிற காரியத்தை பவுல் சொல்லுகிறார் அபாத்திரம். காரணம், அவன் கர்த்தருடைய ரத்தத்தை குறித்தும் கர்த்தருடைய சரீரத்தை குறித்தும் தன்னை நிதானித்தறியவில்லை. தன்னை தான் எப்படிப்பட்டவன் என்பதையும் நிதானித்தறியவில்லை. ஒன்று, நான் எப்படிப்பட்டவன் என்கிறதை நிதானித்தறிய வேண்டும். அப்போ நான் எப்படிப்பட்டவன் நான் நிதானித்தறியும் போது, ஐயோ நான் பெரிய பாவி, நான் எல்லா இடத்துல அன்பில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறேனே என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஐயோ நான் கடவுளுக்கு விரோதமாக கர்த்தருடைய மீட்கப்பட்டவன், ஆனால் அவருக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறேனே என்பதை கண்டுபிடித்து விட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன செய்வது? சிலர் சொல்வார்கள், நீங்கள் அப்படி என்றால் திருவிருந்திலே பங்கு பெறக்கூடாது. அப்படியா? கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறக்கூடாதா? இல்லை. நீங்கள் அப்படி பாவம் செய்து விட்டு கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் திருவிருந்திலே பங்கு பெறக்கூடாது என்பதல்ல, அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும். நீங்கள் எந்த பாவத்தை கண்டுபிடித்தீர்களோ அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் நான் திருவிருந்திலே பங்கு கொள்ளலாமா? தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வதை விட்டுவிட வேண்டும். அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர திருவிருந்திலே பங்கு கொள்ளக்கூடாதா, அப்படி அது அல்ல ரூல்ஸ். இயேசு கிறிஸ்து பகிர்ந்து கொடுத்தார் அல்லவா? யாருக்கு கொடுத்தார்? அதில் யாரெல்லாம் இருந்தார்கள்? அவர் பகிர்ந்து கொடுக்கிற வேளையிலே எல்லாரும் நான் யார் பெரியவன் என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். உங்களில் யார் பெரியவன்? நீ பெரியவனா நான் பெரியவனா என்று சொல்லி அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலோசனை கொடுக்கிறார். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரும் போதகருமாகிய நான் என்ன செய்தேன்னு தெரிகிறதல்லவா என்று சொல்லி அவர்களுக்கு அங்கே உபதேசிக்கிறார். தொடர்ந்து பார்த்தால் பேதுரு, கொஞ்சம் கழித்து பேதுரு, அவன் எனக்கு தெரியவே தெரியாது யாரை இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறான். அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சபிக்கவும் செய்தான் என்று இயேசு கிறிஸ்துவ சபிக்கிறான். யார்? பந்தியில பங்கு பெற்ற. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா? அப்போ ஏன் அந்த பந்தியில பங்கு பெற கொடுத்தார்? யூதாஸ் தன்னை காட்டுக் கொடுப்பான் தெரிந்துதான் கொடுத்தார். அப்போ பந்தியிலே பங்கு பெற கூடாது என்கிறதல்ல ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த செயல்களை நாம் விட்டுவிட வேண்டும் என்கிறதா. அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களோடு கூட நான் பந்தியில பங்கு பெறலாமா? இப்படி ஒரு கேள்வி அதை இழக்கூடாது அல்லவா? நான் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் நான் செய்கிறேன் என்று உணர்ந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த செயல்களை விட வேண்டும் என்று தானே நாம் தீர்மானிக்க வேண்டும். பந்தியில பங்கு கொள்ளக்கூடாதா என்று தீர்மானிக்க வேண்டும். இப்போ நம்முடைய பல வேளைகளில் நம்முடைய சிந்தனைகள் தவறாக போய்விடுகிறது. இப்போ என்னை நான் இதுதானே தெரியும் போது நான் தேவனுக்கு பிரியமற்றவன் செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன், அதாவது தேவனுக்கு பிரியமற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் கண்டுகொள்ளேன். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓகே, நான் தேவனுக்கு பிரியமற்ற செயல்களை செய்து விட்டேன். திருவிருந்திலே பங்கு கொள்ளலாமா பங்கு கொள்ளக்கூடாதா இப்படி சிந்திக்க கூடாது. மாறாக நான் தேவனுக்கு பிரியமற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன், இந்த செயல்களை நான் விட்டு விடுகிறேன். ஆண்டவரே, நீர் எனக்காக பலியாகி இருக்கிறீர், என்மேல் பிரியமாக இருக்கிறீர், என்மேல் உள்ள பிரியத்தினால் எனக்காக உயிரை கொடுத்திருக்கிறீர். ஆகவே இனிமேல் நான் உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்களை செய்ய மாட்டேன், உமக்கு பிரியமானவர்களை செய்கிறேன் என்று ஒப்புக் கொடுக்க வேண்டும். பந்தியிலே பங்கு கொள்ளலாமா இப்படி எல்லாம் நாம் எண்ணக்கூடாது. அப்போ நம்முடைய எண்ணங்களை சரியான திசைக்கு நாம் திருப்ப வேண்டும். இந்த கொரிந்து திருச்சபைக்கு அந்த அபாத்திரம் என்று சொன்னது ஏதோ பாவ பழக்கத்திலே சிக்கொண்டிருக்கிறவர்களை பார்த்து இந்த பாவம் செய்தால் அதாவது அபாத்திரம் அந்த காண்டஸ்ட்ல அல்ல இது சொல்லப்பட்டது. இங்கே ஒருவருக்கு ஒரு கூடி வருகிறார்கள், அதனுடைய பொருள் நீங்கள் எல்லா பாவங்களையும் போய் சொல்லுங்கள்
செய்யுங்கள் என்று நான் சொல்வதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். கிறிஸ்தவர்கள் எந்த பாவம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்திலே விரும்புகிற காரியம். அப்போ இங்கே சொல்லப்பட்ட காரியம், நீங்கள் கர்த்தர் எதற்காக மரித்தார் என்பதை கூட உணர்வில்லாமல் சாப்பிடுவதற்காக ஆலயத்துக்கு வருகிறீர்களா? அதுக்கு பேர் இது ராப்போஜனம் அல்ல. இதுக்கு நீங்கள் வீட்டிலே சாப்பிடுங்க. நீங்கள் எதுக்கு சபைக்கு வர்றீங்க? சபைக்கு வருகிறது கிறிஸ்து எங்களை ஒரே சரீரமாக மாற்றினார். இதற்காக அவர் மரணத்தை சந்தித்தார். இதற்காக அவருடைய சரீரம் கேட்கப்பட்டது. இதற்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இந்த உண்மைகளை புரிந்து கொள்வது. அப்போ இந்த உண்மைகளை விளங்கிக் கொள்ளாமல் நாம் சாப்பிடுவது அது ஒரு சாதாரண உணவாக மாறிவிடுகிறது. இந்த உண்மைகளை விளங்கி கொண்டு நான் சாப்பிடும்போது நம்மால் நான் மட்டும் சாப்பிட்டால் போது அவனுக்கு இருக்கிறதா இல்லை என்று கவலைப்படாமல் அப்படியும் சாப்பிட முடியாது. அதை சொல்ல கான்டெக்ஸ்டை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது திருவிருந்து என்பது அன்பின் ஐக்கியம். அது கிறிஸ்துவின் மரணத்தினால் உருவான ஒரு சரீரம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரே சரீரம், சபை என்கிற ஒரே சரீரம் என்கின்ற ஒரு காரியம். இப்போ இந்த அன்பை தொலைத்து விட்டால் எல்லாம் அபாத்திரம்தான். ஒருவேளை தண்டனை கிடைக்காமல் இருக்கலாம், இன்றைக்கு உடனடி தண்டனை கிடைக்காமல் இருக்கலாம். அதற்காக நான் செய்கிறது சரியா என்று தயவு செய்து தீர்மானித்து விடாதீர்கள். அதற்காக ஆண்டவர் தண்டனை தரவே மாட்டார் என்று சொல்லக்கூடாது. ஆண்டவர் சிட்சிப்பார். ஏன் சிட்சிக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை யாரெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். இப்படி ஒருவேளை சில தவறாக புரிந்து கொள்வதில் போதவர்கள் தவறாக போதிக்கப்பட்டிருப்பார்கள், தவறாக எண்ணிக்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை நடந்திருப்பார்கள் அல்லவா? இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாமல் இருப்பார். அப்போ ஆண்டவர் சிட்சித்து சரியான போதித்து நடத்துவார். போதனை சிலர் கேட்காத போது சிட்சித்து நடத்துவார். அந்தபடி அங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது, ரட்சிக்கப்பட்டவர்கள் நியாயம் தீர்க்கப்படும் போது, உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது, அப்படித்தானே? அந்த நியாயம் தீர்க்கப்படும் போது தண்டனை ஆக்கினைக்குள்ளாக தண்டனை தீர்ப்பு நமக்கு கிடைக்காதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 11:32 சொல்லுகிறது. இப்போ கர்த்தர் நம்மை சிட்சித்து சரியான அவசைக்கு கொண்டு வருகிறார். ஏன்? நாம் கடைசி நாளிலே நரகத்துக்கு போகாமல் இருக்கும்படியாக. அப்போ ஆண்டவர் போதித்து நடத்துகிறார். ஒருவேளை இந்த போதனையை கேட்கிறவர்களுக்கு ஒருவேளை இந்த போதனை வழியாக ஆண்டவர் நடத்துவார். சிலருக்கு ஆண்டவர் சிக்ஷை வழியாக நடத்துவார். ரட்சிக்கப்பட்டவர்கள் சிக்ஷை வரும்போது தங்களை உணர்ந்து கொண்டு சரிப்படுத்திக் கொள்வார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் சிக்ஷையை அசட்டை பண்ணுவார்கள். ஆண்டவர் 1-2 சிக்ஷை கொடுத்து பார்ப்பா விட்டு விடுவார். சரி, அப்போ எப்படியோ ஆண்டவருடைய நோக்கம் என்ன? எல்லாரும் அன்பாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த ராப்போஜனமும் அல்லது இந்த திருவிருந்தும் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான அந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரே சரீரம், ரட்சிக்கப்பட்டவர்கள்.